வணக்கம் நேயர்களே, இது 8 திக்கும் என்று வழங்குவதற்காக தாரிணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். மகளிருக்கான மாதாந்திர உரிமை தொகை 1 கோடி பேருக்கு வழங்கப்படும். யார் யாரெல்லாம் பயன்பெறுவர் என்ற விவரங்களை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 1 கோடி குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கிடும் வகையில் அமைந்திடும் என்பதை இந்த மாமன்றத்தில் மிகுந்த பெருமிதத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முறைகேடு புகார் தொடர்பாக விசாரணை நடத்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஆதாரம் இருந்தால் நிரூபியுங்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் சவால். குரூப் 4 தமிழ் தகுதி தேர்வில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தோல்வியடைந்தால் பலருக்கும் முடிவுகள் வெளியாகவில்லை. ஒரே மையத்தில் அதிகமானோர் தேர்ச்சி பெற்றார்களா என டிஎன்பிஎஸ்சியிடம் விளக்கம் கேட்டுள்ளதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தகவல். ராகுல் காந்தியின் தகுதி நீக்கத்தை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டுவர அனுமதி மறுக்கப்பட்டதால் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்ட புகாரில் அம்பாசமுத்திரம் ஏஎஸ்பி கட்டாய காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். கல்லடைக்குறிச்சி காவல் நிலையத்தின் சிசிடிவி காட்சிகளை கேட்ட விசாரணை அதிகாரி. சென்னையில் மக்கள் நேரடியாக புகார்களை தெரிவிக்க மக்களை தேடி மேயர் திட்டம். மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்ற 82 புதிய அறிவிப்புகள். திருச்சி மணப்பாறை அருகே ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்த இளைஞர் தற்கொலை. ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா மீண்டும் தாக்கல் செய்த பிறகு தமிழ்நாட்டில் 2 உயிரிழப்பு. சொத்து குவிப்பு வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்ததை எதிர்த்த வழக்கு. முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். பள்ளி மாணவர்களின் விவரங்களை திருடி விற்ற புகார் குறித்த விசாரணை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைமிற்கு மாற்றம். நியூஸ் 18 வெளியான செய்தியின் எதிரொலியாக நடவடிக்கை. கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா வீடு மீது தாக்குதல். பஞ்சாரா சமாஜ் சார்பில் நடந்த போராட்டத்தில் கற்கள் வீசப்பட்டதால் பதற்றம். திருப்பதி கோவில் தேவஸ்தானத்திற்கு 3 கோடியே 29 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது ரிசர்வ் வங்கி. காணிக்கையாக செலுத்தப்பட்ட வெளிநாட்டு பணம் தொடர்பான தகவலை அளிக்காததால் நடவடிக்கை. சென்னையில் நடைபெறும் ஐபிஎல் போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட்டுகள் 1 மணி நேரத்தில் விற்று தீர்ந்தன. கவுண்டர்களில் டிக்கெட்டுகளை வாங்கியவர்கள் அதிக விலைக்கு கள்ளச்சந்தையில் விற்பதாக தகவல். மகளிருக்கான மாதாந்திர உரிமை தொகை 1 கோடி குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். யார் யாரெல்லாம் பயன்பெறுவர் என்ற தகவலையும் அவர் வெளியிட்டார். 1 கோடி குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கிடும் வகையில் அமைந்திடும் என்பதை இந்த மாமன்றத்தில் மிகுந்த பெருமிதத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாதம் 1000 ரூபாய் தங்கள் வாழ்வை சிறிதேனும் மாற்றிவிடும் என நம்பும் எந்த குடும்ப தலைவியையும் மனிதநேய அடிப்படையிலான பெண் உரிமை காக்கக்கூடிய எனது தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு கைவிட்டு விடாது. திமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அக்கட்சி தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தது. அதன்படி 2023-24 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியானது. தகுதியான குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை என்று அறிவிக்கப்பட்டதால் யார் யாருக்கெல்லாம் 1000 ரூபாய் என்ற எதிர்பார்ப்பு எகிரியது. இந்த நிலையில் உரிமை தொகை குறித்து சட்டப்பேரவையில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த திட்டத்தால் பயன்பெறக்கூடியவர்களை பற்றி கூறினார். அதன்படி நடைபாதையில் வணிகம் செய்யும் மகளிரும் மீனவ தொழில் செய்யும் பெண்களும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுவார்கள் என்று தெரிவித்தார்.
மேலும் சிறிய கடைகள், வணிகம் மற்றும் சிறுதொழில் நிறுவனங்களில் சொற்ப ஊதியத்தில் பணியாற்றும் மகளிருக்கும் கட்டுமான தொழிலில் ஈடுபடும் மகளிருக்கும் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று கூறினார். ஒரே நாளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் பணியாற்றும் பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் தங்களது விலைமதிப்பில்லா உழைப்பை தொடர்ந்து வழங்கி வரும் மகளிர் அனைவரும் இந்த திட்டத்தில் பயன்பெறுவார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த திட்டம் வறுமையை ஒழித்து பெண்கள் சுயமரியாதையோடு வாழ வித்திடும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். இதற்கு நிதி இருக்குமா என்றெல்லாம் கேள்விகளை எழுப்பி எங்கே திராவிட முன்னேற்ற கழக அரசு இதனை செய்துவிடுமோ என்ற தங்கள் அச்சத்தை பல்வேறு வகைகளை வெளிப்படுத்தி வந்தவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட சமூக நீதி திட்டங்களிலேயே ஒரு மாபெரும் முன்னெடுப்பாக வரலாற்றில் விளங்க இந்த மகத்தான மகளிர் உரிமை வழங்கக்கூடிய திட்டம் ஏறத்தாழ 1 கோடி குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கிடும் வகையில் அமைந்திடும் என்பதை இந்த மாமன்றத்தில் மிகுந்த பெருமிதத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்ப தலைவிகளின் உழைப்பை அங்கீகரிக்கவே மகளிர் உரிமை திட்டம் என்றும் பெண்களின் வங்கிக் கணக்கிற்கே மகளிர் உரிமை தொகை செலுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். TNPSC குரூப் 4 தேர்வு முறைகேடு தொடர்பாக சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்த நிலையில் தேர்வு முறைகேடு தொடர்பாக TNPSC அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டுள்ளதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விளக்கம் அளித்துள்ளார். TNPSC குரூப் 4 தேர்வு முடிவுகள் கடந்த 24ஆம் தேதி வெளியானது. இதில் மதிப்பெண் குறைவானவர்கள் தரவரிசையில் முதன்மைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட பயிற்சி மையத்தில் படித்தவர்கள் மட்டும் அதிகம் தேர்ச்சியடைந்ததாகவும் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன. இதுகுறித்து சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து உரையாற்றினார். அப்போது குரூப் 4 தேர்வில் தென்காசியில் ஒரு தனியார் மையத்தில் பயிற்சி பெற்ற 2000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளது என்ற தகவல் தேர்வர்கள் மத்தியில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தி தவறு நடந்திருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் TNPSC தேர்வுகளில் தொடர்ந்து இதுபோன்ற குழப்பம் ஏற்பட்டு வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எந்தவித ஆதாரமின்றி பேசியிருப்பதாகவும் TNPSC தேர்வு தொடர்பாக அவர் பேசிய சர்ச்சைக்குரிய வார்த்தையை நீக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பேசிய சர்ச்சைக்குரிய வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு பதிலளித்து உரையாற்றிய அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் தேர்வு முறைகேடு தொடர்பாக TNPSC அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டுள்ளதாக தெரிவித்தார். ஜூனியர் அசிஸ்டன்ட்ல சீனியர் ரேங்கிங்ல வந்தேன். ஆனால் டைபிஸ்ட்ல என்னுடைய ரேங்கிங் குறைஞ்சு போச்சு. ஏன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்ல எந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஆனால் டைபிஸ்ட்ல வெவ்வேறு குவாலிஃபிகேஷன் இருக்கு. யார் சீனியர் கிரேட் அளவில் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் டைப் அடிக்க முடியுமோ அவங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி. அடுத்தாப்புல யார் தமிழில் சிறப்பாக அடிக்க முடியும் ஆனால் இங்கிலீஷில் கொஞ்சம் தான் அடிக்க முடியும், அடுத்த கேட்டகரி. இந்த மாதிரி இந்த ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரி இருக்கிறதுனால கேட்டகரி அடிப்படையில் டைப்பிஸ்டுக்கு வர்ற ரேங்கிங். JAக்கு எந்த ஸ்பெஷலிஸ்ட் குவாலிஃபிகேஷனும் கிடையாதுன்றதுனால் இதற்கும் அதற்கும் ரேங்கிங் வருவதில் வித்தியாசம் வருவது இயல்பு. குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் விவரங்களை மாவட்ட வாரியாக கேட்டிருப்பதாகவும் காரைக்குடியில் ஒரே மையத்தில் தேர்வெழுதிய 615 பேர் தேர்ச்சி குறித்து தேர்வு மைய அதிகாரியிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். இதற்கு முன்னதாக இதுபோன்ற தேர்ச்சி உள்ளதா என ஒப்பிட்டு அறிக்கை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழ் தகுதி தேர்வில் 5 லட்சம் பேர் தோல்வியடைந்ததால் TNPSC குரூப் 4 தேர்வில் பலருக்கு முடிவுகள் வெளியாகவில்லை என TNPSC விளக்கம் அளித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி நடைபெற்ற TNPSC குரூப் 4 தேர்வு முடிவுகள் 7 மாதங்களுக்கு பிறகு கடந்த 24ஆம் தேதி வெளியானது. தேர்வு முடிவுகளில் முறைகேடு நடந்துள்ளதாக பல்வேறு சர்ச்சை எழுந்த நிலையில் தங்களால் தேர்வு முடிவுகளை அறிய முடியவில்லை என்று சென்னையில் உள்ள அரசு பணியாளர் தேர்வாணையம் அலுவலகத்தில் தேர்வர்கள் புகார் அளித்தனர். இணையதளத்தில் தேர்வு எண், பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்தும் முடிவுகளை அறிய முடியவில்லை என்றும் முறையிட்டனர். எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருந்தேன். 24/3 அப்போ எனக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு. அதுல எந்த ஒரு எனக்கு மார்க்குமே வரல. டீம்டு நாட் ஃபிட் ஃபார் வேல்யூஷன் இப்படிதான் வந்துருந்துச்சு. அதுக்கு மனு கொடுக்கறதுக்காக தான் வந்தோம். ஏதாச்சும் எரர் பண்ணியிருந்தாங்கனாக்கா அதோடைய மார்க் கம்மி பண்ணல. பட் இருந்தாலும் மார்க் அந்த மாதிரி கம்மி பண்ணாம வேல்யூவே பண்ணாம இருக்கு எங்களுடைய பேப்பர் எல்லாமே. டீம்டு நாட் ஃபிட் ஃபார் வேல்யூஷன் அப்படின்னு சொல்லி காட்டுது.
என்ன மீனிங் அப்படின்னா என்னுடைய ஓஎம்ஆர் வந்து தகுதியற்றதா மதிப்பீடு செய்ய தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுது. நான் பண்ற வரைக்கும் நான் ஓஎம்ஆர்ல எந்த மிஸ்டேக்கும் பண்ணல. என் கையில இருக்கிற வரைக்கும் ஓஎம்ஆர்ல எந்த மிஸ்டேக்கும் இல்ல. அதனால மறுபடியும் என்னுடைய ஓஎம்ஆரை வந்து ரீவேல்யூஷன் பண்ணி எனக்கு என்னோட ரேங்க் பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு வெளிக்காட்டணும். நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி எழுதியிருக்கேன். அவங்க சொன்ன மாதிரி 6th இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள எல்லா புக்கையும் நான் படிச்சு தான் நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஸோ தமிழில் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு என்னை பொறுத்து கண்டிப்பாக கிடையாது. ஏனோ தெரியல டீம் அன்ஃபிட் ஃபார் வேல்யூவேஷன் சொல்லியிருக்காங்க. எனக்கு இதுக்கான சரியான ரீசன் மட்டும் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் இந்த ஒரு தவறு தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இதனால தான் வந்து உங்களுக்கு நாங்கள் வேல்யூவேட் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பரான ரீசன் மட்டும் எனக்கு சொன்னால் நான் நெக்ஸ்ட் டைம் வர எக்ஸாம்ல நான் அட்லீஸ்ட் நான் ஒழுங்காக இது பண்ணி நான் எழுதியிருப்பேன். என்னுடைய மார்க்குக்கு எனக்கு வேலை அரசாங்கம் பண்ணி நியமனம் கிடைக்கும், என்னோட வேலை இன்னொருத்தவங்களுக்கு பறி போகுதுன்றப்போ எனக்கு மிகுந்த மன வருத்தம் வந்து ஏற்படுது. அவங்க வந்து திருத்தப்படவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஃபெயில்னா அது ஃபெயில், நாங்கள் நல்லா எழுதலாம் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்ட்டு போயிடலாம். உங்களுக்கு வேல்யூட்டே பண்ணல அப்படிங்கிறப்ப தான் நல்லா எழுதிட்டு வந்திருக்கோம், ஒரு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா பண்ணியிருக்கோம், நாங்கள் வர வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பேப்பரே திருத்தப்படல அப்படிங்கிறப்ப தான் அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நிலையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழ் தகுதி தேர்வில் 5 லட்சம் பேர் தோல்வியடைந்ததால் பலருக்கு தேர்வு முடிவுகள் வெளியாகவில்லை என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் விளக்கமளித்துள்ளது. தமிழ் தேர்வில் 40 மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே பொது அறிவு விடைத்தாள் திருத்தப்படும் என்ற விதிமுறை உள்ளதால் பலருக்கு முடிவுகள் வெளியாகவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராகுல் காந்தியின் தகுதி நீக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்திற்கு காங்கிரஸ் எம்பிக்கள் கருப்பு உடை அணிந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களவையில் காகிதங்களை கிழித்தெறிந்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். மோடி சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட கிரிமினல் அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு சூரத் நீதிமன்றம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த நிலையில் அவர் எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதை கண்டித்து 3 நாட்களாக காங்கிரஸ் கட்சியினர் சத்தியாகிரகம், வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டம், கண்டன பேரணி என பல்வேறு வழிகளில் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மத்திய பாஜக அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாடாளுமன்றத்திற்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் கருப்பு உடையணிந்து சென்றனர். முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து காந்தி சிலைக்கு அருகே சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, TR பாலு உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் நாடாளுமன்றத்தில் இருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் எம்பி மல்லிகார்ஜுன கார்கே, நாட்டில் ஜனநாயகத்தை பிரதமர் மோடி முடிவுக்கு கொண்டு வருவதை வெளிக்காட்டும் வகையில் கருப்பு உடையணிந்து வந்துள்ளதாக கூறினார். முதலில் தன்னாட்சி அமைப்புகளுக்கு முடிவு கட்டினார் என்றும் தற்போது தேர்தலில் வெற்றி பெற்றவர்களை அச்சுறுத்துவதன் மூலம் எல்லா இடங்களிலும் தங்கள் சொந்த அரசை அமைத்து வருவதாகவும் விமர்சித்தார். तीसरी बात, जो लोग झुकते नहीं उनको झुकाने के लिए ईडी का इस्तेमाल, सीबीआई का इस्तेमाल उन्होंने किया. ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டது வரலாற்றிலேயே நடக்காத நிகழ்வு என்றும் ஜனநாயகத்தில் இது கருப்பு நாள் என்றும் MP TR பாலு கூறினார். The punishment given to Mr. Rahul Gandhi ji is very much exemplary, and this is unheard of in the history of Indian democracy. This DMK and we join with the other parties to condemn these activities, and immediately the opposition should join together. Just like today, it has to go along with the next 2024. That is my wish. Thank you very much. இதையடுத்து நாடாளுமன்ற வளாகத்திற்குள் சென்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் மோடி அரசுக்கு எதிராக இரு அவைகளிலும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். Honorable members, birthday greetings. மக்களவையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் காகிதங்களை கிழித்தெறிந்து அமளியில் ஈடுபட்டனர். தொடர் அமளியால் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. Birthday greetings.
ராகுல் காந்தி தகுதி நீக்கத்தை கண்டித்து ஒடிசா சட்டப்பேரவையிலும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். மேலும் ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து பாட்னாவில் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் கருப்பு பட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. ராகுல் காந்தி தகுதி நீக்கத்தை கண்டித்து தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு கருப்பு உடையில் வந்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் பதாகையுடன் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மன்னிப்பு கேட்கும் வரை ராகுல் காந்தியின் எம்பி பதவி பறிக்கப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு காங்கிரஸ் உறுப்பினர்கள் கருப்பு உடை அணிந்து வந்தனர். சட்டப்பேரவை வளாகத்திற்கு வெளியே ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்திக்கு ஆதரவாகவும் பதாகைகள் ஏந்தியபடி கோஷமிட்டனர். ஜனநாயக படுகொலையை செய்யாதே செய்யாதே 24 மணி நேரத்தில் தகுதி நீக்கம் செய்திருக்கின்ற மோடியை பார்த்து நாங்கள் கேட்கிறோம். இப்படிப்பட்ட ஜனநாயக படுகொலை சர்வதிகாரம் ஹிட்லர் ஆட்சியிலும் இல்லை, முசோலினி ஆட்சியிலும் இல்லை, மோடி ஆட்சியில இதை பார்க்க முடிகிறது. இதை வன்மையாக தமிழக சட்டப்பேரவையின் காங்கிரஸ் உறுப்பினர்கள் கண்டிக்கிறோம். இந்நிலையில் ராகுல் காந்தியை எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து சட்டப்பேரவையில் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை தீர்மானம் கொண்டு வந்து பேசினார். இதற்கு பாஜக உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக கூறி செல்வ பெருந்தகை பேசிய கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். இதனை கண்டித்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை இந்தியாவில் நடைபெறும் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சட்டப்பேரவையில் தீர்மானத்தை கொண்டு வந்ததாகவும் அதனை பேரவைத் தலைவர் அவை குறிப்பிலிருந்து நீக்கியதால் வெளிநடப்பு செய்ததாகவும் கூறினார். நயினார் நாகேந்திரன் அவர்கள் இடையில் புகுந்து ஏதோ பேச வந்தார். 2 பேரையும் நீக்கிவிட்டேன் என்று சொல்லுகிறார். காரணம், பாராளுமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது பாராளுமன்றத்தின் தீர்ப்பு, நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது நீதிமன்ற தீர்ப்பு என்று சொல்லுகிறார். எங்களுடைய குறையை, ஜனநாயக படுகொலையை நாங்கள் பதிவு செய்ய விரும்பும் போது பேரவைத் தலைவர் எடுத்தது வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. இதனிடையே சட்டப்பேரவை நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசனும் கருப்பு புடவையுடன் வந்ததை செய்தி தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர்கள் பதிவு செய்தனர். இதனை கவனித்த வானதி சீனிவாசன் தெரியாமல் இன்று கருப்பு புடவை அணிந்து வந்துவிட்டேன் என புன்னகைத்தபடியே உள்ளே சென்றார். அவையில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் யூனிஃபார்மில் வந்துள்ளார்கள் என்றால் பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசனும் அதே உடையில் வந்திருப்பது போல் தெரிகிறது என்று சபாநாயகர் அப்பாவு நகைச்சுவையாக கேள்வி எழுப்பினார். காங்கிரஸ்காரங்க தான் யூனிஃபார்ம்ல வந்திருக்காங்க, நீங்களும் அதே யூனிஃபார்ம்ல இருந்த மாதிரி தெரியுது எனக்கு. இதற்கு வானதி சீனிவாசன் எமர்ஜென்சி காலத்தை நினைவுபடுத்தவே கருப்பு புடவையில் வந்திருப்பதாக குறிப்பிட்டார். பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்திலே எமர்ஜென்சியின் போது எப்படியெல்லாம் ஆளுங்கட்சியினுடைய தலைவர்கள் சிரமப்பட்டார்கள் அப்படிங்கறத நினைவூட்டுவதற்காக நான் கருப்புடையில வந்திருக்கேன். புதுச்சேரி சட்டப்பேரவையிலும் நேரமில்லா நேரத்தில் ராகுல் காந்தி விவகாரத்தில் மத்திய அரசை விமர்சித்து காங்கிரஸ், திமுக உறுப்பினர்கள் பேசினர். அதற்கு பாஜக எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. ராகுல் காந்தி தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதாக கூறி அவற்றை பேச சபாநாயகர் மறுப்பு தெரிவித்தார். இதனை கண்டித்து எதிர்க்கட்சியினர் அனைவரும் வெளிநடப்பு செய்தனர். பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளே இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தீட்டப்பட்ட சதி திட்டம்தான் இந்த தகுதி நீக்கம். முன்னதாக ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியிலும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத் ஆகியோர் கருப்பு சட்டை அணிந்து சட்டமன்றத்திற்கு சென்றனர். ராகுல் காந்தி அரசு குடியிருப்பை காலி செய்ய மக்களவையிலிருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அவதூறு வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் மக்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கேரள மாநிலம் வயநாடு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் துக்ளக் சாலையில் உள்ள அரசு பங்களாவை ஏப்ரல் 23ஆம் தேதிக்குள் காலி செய்யுமாறு
ராகுல் காந்திக்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கர்நாடகாவில் புதிய இடஒதுக்கீடு கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடியவர்கள் எடியூரப்பா வீடு மீது கற்களை வீசியதால் தடியடி நடத்தப்பட்டது. கர்நாடகாவில் பட்டியலின பிரிவினருக்குள் உள் இடஒதுக்கீட்டை கடைபிடிக்க கோரி சதாசிவம் குழு அறிக்கையை சமர்ப்பித்தது. இதனை ஏற்றுக்கொண்ட மாநில அரசு மத்திய அரசிடம் ஒப்புதல் பெற திட்டமிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பஞ்சாரா சமூகத்தினர் சிகாரிபூர் நகரில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை மற்றும் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவின் உருவப்படங்களும் எரிக்கப்பட்டன. ஒரு கட்டத்தில் கட்டுப்பாட்டை இழந்த போராட்டக்காரர்கள் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா வீடு மீது கற்களை வீசினர். இதனால் காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். சட்டம் ஒழுங்கை காப்பாற்றும் நோக்கில் சிகாரிபூர் நகர் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஒற்றுமையாக வாழும் பட்டியலின பிரிவினருக்குள் உள் இடஒதுக்கீட்டின் மூலம் பிரிவினையை ஏற்படுத்த முயற்சிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பஞ்சாரா சமூகத்தினர் தவறான புரிதலால் கலவரத்தில் ஈடுபட்டதாக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா விளக்கம் அளித்துள்ளார். எனவே கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டாம் என்று காவல்துறை அறிவுறுத்தியதாக எடியூரப்பா கூறினார். பஞ்சாரா சமூகத்தின் தலைவர்களுடன் இடஒதுக்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக கூறிய அவர் முதலமைச்சரை சந்திக்கவும் ஏற்பாடு செய்யப்படும் என்றார். பஞ்சாரா சமூகத்தினரின் கோரிக்கைகளுக்கு நிச்சயம் தீர்வு கிடைக்கும் என்று எடியூரப்பா உறுதியளித்துள்ளார். ಏನೇ ಇರಲಿ ಅದನ್ನು ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳ ಜೊತೆ ಅವರು ಬಂಜಾರ ಸಮಾಜದ ಮುಖಂಡರು ಬಂದು ಮಾತಾಡಲಿ, ಅದ್ರ ಬಗ್ಗೆ ನಂದೇನು ಅಭ್ಯಂತರ ಇಲ್ಲ. ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳು ಸಹ ಬಿಚ್ಚು ಮನಸ್ಸಿಂದ ಏನೇ ಸಮಸ್ಯೆ ಇದ್ರೂ ಚರ್ಚೆ ಮಾಡ್ತಾರೆ. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்தி தொகுப்பில் மீண்டும் இணைவோம். சென்னையில் ஏப்ரல் 3ஆம் தேதி நடைபெறும் IPL போட்டிக்கான டிக்கெட்டுகள் முழுவதும் விற்று தீர்ந்தன. நடப்பாண்டிற்கான IPL கிரிக்கெட் போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் வரும் 31ஆம் தேதி தொடங்க உள்ளது. முதல் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மோதுகிறது. இதனைத் தொடர்ந்து 3 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு வரும் 3ஆம் தேதி சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியை சென்னை அணி எதிர்கொள்கிறது. இதற்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. 2 கவுண்டர்களில் டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டது. நள்ளிரவு முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்த ரசிகர்கள் டிக்கெட்டுகளை வாங்கிச் சென்றனர். முதன்முறையாக இம்முறை பெண்களுக்கென தனி வரிசை அமைக்கப்பட்டது. டிக்கெட் விலை 1500 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டது. இந்நிலையில் வரும் 3ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிகள் மோதும் IPL போட்டிக்கான ஆன்லைன் டிக்கெட்டுகள் 1 மணி நேரத்திற்குள் விற்று தீர்ந்தன. சந்தோஷமா இருக்கு. நான் இங்க இருந்து பார்த்தாலே தெரியல, ராத்திரில இருந்து நின்னுட்டு இருக்கோம். 3 வருஷம் அந்த எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பா இருக்கு. தலைவரோட லாஸ்ட் வருஷம் வர சொல்றாங்க அவரு சொல்லல, கண்டிப்பா சேப்பாங்கள தான் ஆடி முடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. இந்த வருஷமா அடுத்த வருஷமான்னு தெரியல. ஆனா இந்த வருஷம் தான் நினைச்சிட்டு இருக்கோம். பட் இல்ல கூட சந்தோஷம், இருந்தாலும் சந்தோஷம். அது பார்க்க தான் நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம். கவுண்டர்களில் டிக்கெட்டுகளை வாங்கியவர்கள் அதிக விலைக்கு சமூக வலைதளங்களின் வழியாக கள்ளச்சந்தையில் விற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது. விசாரணை கைதிகளை பல்லை பிடுங்கி சித்திரவதை செய்ததாக விழுந்த புகாரில் அம்பாசமுத்திரம் ASP பல்பீர் சிங் கட்டாய காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் உதவி காவல்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றி வருபவர் பல்பீர் சிங். இவர் சிறிய குற்றங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதோடு மட்டுமில்லாமல் வாயில் ஜெல்லி கற்களை போட்டு அடித்து பற்களை பிடுங்குவதை வழக்கமாக கொண்டிருந்ததாக தெரிகிறது. கேஸ் நடந்துச்சுன்னா அது கோர்ட்டு தான் அது தீர்ப்பு கொடுக்கணும். இவர் தான் அந்த தப்பு செஞ்சவங்களை இவரே கூப்பிட்டு மிரட்டி பல்ல பிடுங்கிறது, காலை உடைக்கிறது, இந்த மாதிரி அநாகரிகமான செயலில் அவர் ஈடுபட்டு வராரு. இதனால் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்டு புகார் அளித்துள்ளனர். வருவாய்த்துறையில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் உத்தரவுப்படி சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் முகமது சபீர் ஆலம் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் கல்லிடைக்குறிச்சியை சேர்ந்த பாதிக்கப்பட்ட லட்சுமி சங்கர், சுபாஷ், வெங்கடேஷ் ஆகிய 3 நபர்களுக்கு கிராம நிர்வாக அலுவலர் மூலமாக சம்மன் கொடுக்கப்பட்டு அவர்கள் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது.
அவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை சார் ஆட்சியர் சபீர் ஆலத்திடம் தெரிவித்துள்ளனர். என் சொந்தக்கார பையனை இப்போ 2 நாளைக்கு முன்னக்கூட்டி பல்ல பிடிங்கிட்டாங்க. அதே மாதிரி அம்பை சிங்கம்பட்டியில் 2-3 பையங்களை பல்ல பிடிங்கிட்டாங்க. காவல்துறை ரொம்ப தப்புன்னா தண்டனை கொடுக்க வேண்டியதான். இருந்தாலும் இவங்க பல்ல பிடுங்கிறது ரொம்ப இது உயிருக்கே ஆபத்தான விஷயம். இதனால் நாங்கள் மேல் இடத்துல போய் கேட்டாலும் வச்சாலும் நீங்கள் அப்படிலாம் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லுதாங்க. கம்ப்ளைண்ட் கூட்டினாலும் சமரசியமாக பேசிடுறோம், பைக்கிலேருந்து கீழே விழுந்துட்டேன் வச்சுட்டேன்னு சொல்லுதாங்க. இது என்ன செய்யணும்னு தெரியல எங்களுக்கு. கலெக்டர்கிட்ட சப் கலெக்டர்கிட்ட சொன்னால் அவங்களும் இவங்களும் ஒரே பேஜில் ஒன்றா படித்தாங்க அப்படிங்கிற எப்படி நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இது திருநெல்வேலி கலெக்டர் தான் உரிய நடவடிக்கை எடுக்கணும். மேலும் பாதிக்கப்பட்ட 3 நபர்களின் வழக்கு தொடர்பான ஆவணங்களை கல்லடைக்குறிச்சி போலீசார் சேரன் மகாதேவி சார் ஆட்சியரும் விசாரணை அதிகாரியுமான சபீர் ஆலத்திடம் ஒப்படைத்தனர். சார் ஆட்சியரின் விசாரணையை தொடர்ந்து ASP பல்பீர் சிங் கட்டாய காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் பல்பீர் சிங்கிற்கு ஆதரவாகவும் சிலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். குற்றவாளிகள் மீதுதான் அவர் தாக்குதல் நடத்தினார் என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். புகார்களை மக்கள் நேரடியாக தெரிவிக்க மக்களை தேடி மேயர் திட்டம், பள்ளிக்கல்வி மேம்பாடு மற்றும் உடற்கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் என சென்னை மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் 82 புதிய அறிவிப்புகளை மேயர் பிரியா அறிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியின் 2023-24 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாமன்ற கூட்டத்தில் மேயர் பிரியா தாக்கல் செய்தார். நிதிநிலை அறிக்கையை 2வது முறையாக அவர் தாக்கல் செய்த நிலையில் பள்ளிக்கல்வி மேம்பாடு மற்றும் உட்கட்டமைப்பிற்கு முக்கியத்துவம் அளித்து 82 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதன்படி நீட், JEE, கிளாட் போன்ற போட்டித் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் மாநகராட்சி பள்ளி மாணவர்களின் 1ஆம் ஆண்டு கல்வி கட்டணத்தை மாநகராட்சியே செலுத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு தேர்வில் பாடங்களில் 100 மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு வழங்கும் ஊக்கத்தொகை 1000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. பள்ளிகளில் பொதுத் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு மாலை நேர சிறப்பு வகுப்புகளுக்கு சிறு தீனி வழங்கப்படும் என்றும் அதற்கு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மேயர் பிரியா அறிவித்துள்ளார். சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் பேருந்து வழித்தட சாலைகள் மற்றும் உட்புற சாலைகளை சீரமைக்க 55.61 கோடி ரூபாயும், நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் சாலைகளை சீரமைக்க 327.63 கோடி ரூபாயும் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்பட்டுள்ளது. மழைநீர் வடிகால் பணிகளுக்காக 1487 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திருவொற்றியூர், மணலி, மாதவரம், அம்பத்தூர் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் 30 லட்சம் மக்கள் பயனடையும் வகையில் ஆசிய வளர்ச்சி வங்கி நிதியுதவியுடன் 1000 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புகார்களை நேரடியாக மேயரை சந்தித்து தெரிவிக்க மக்களை தேடி மேயர் என்ற திட்டம், சென்னையில் நகர்ப்புற சுகாதார மையங்கள், திடக்கழிவு மேலாண்மை, முதியவர்கள் வரி செலுத்த ஆன்லைன் முறை, தூய்மை பணியை கண்காணிக்க GPS மற்றும் CCTV, பூங்காக்களை பராமரிக்க புதிய நடைமுறை போன்ற அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளன. குப்பையில்லாமல் தூய்மையாக பராமரிக்கும் வார்டுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெகுமதிகள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2023-24 நிதியாண்டில் மாநகராட்சிக்கு 4131.70 கோடி ரூபாய் வருவாய் என்றும் 4466.29 கோடி ரூபாய் செலவுகள் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளன. மூலதன வரவு 3554.50 கோடி ரூபாயாகவும், மூலதன செலவு 3560.16 கோடியாகவும் உள்ளது. கடந்த நிதியாண்டில் 770 கோடி ரூபாயாக இருந்த நிதி பற்றாக்குறை 340.25 கோடி ரூபாயாக குறைந்துள்ளது என்றும் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்தி தொகுப்பில் மீண்டும் இணைவோம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் அனைத்து மாணவர்களின் விவரங்களும் இமிஸ் என்ற கல்வி தகவல் மேலாண்மை முகமை தளத்தில் சேமித்து பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பள்ளி மாணவர்களின் விவரங்களை திருடி விற்பனை செய்யும் கும்பல் குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி கள ஆய்வு செய்து ஆடியோ ஆதாரத்துடன் செய்தி வெளியிட்டது. நான் இந்த சேலம் காலேஜ்ல இருந்து கால் பண்றேன் சார், இன்ஜினியரிங் காலேஜ்.
ஓகே ஓகே சொல்லுங்க சார். சார் ஒன்றும் இல்லை, இந்த டேட்டாஸ் கொஞ்சம் தேவைப்படுதுங்க சார் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னுடையது. அதுக்கு என்ன ஆகும் சார், என்ன பண்ணணும்? டேட்டா அக்யூரசி 50% சார். எப்படி புரியல சார்? 20 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லாமே. ஓகே சார். எடுக்கிறதா இருந்தா ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி நான் கொடுக்குறேன் 3000. நமக்கு இப்போ ஸ்டேட் போர்டு எவ்வளவு டேட்டா வரும் சார்? அதுல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாஸ் கிடைக்கும் சார்? 20 டிஸ்ட்ரிக்ட்ஸ் 6 லேக்னு போட்டிருக்கு. 6 லேக் இருக்கு நமக்கு. 6 lakhs சார்? ஆமா சார். ஏதாவது இது ஆஃபர் பண்ண முடியுமா? ஏதாவது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? எவ்வளவு சார்? 10,000 சொல்றீங்க. ஆக்சுவலா 5 சார். 3000 ரூபீஸ் கொடுக்குறேன். எவ்வளவு சார்? 3 ஓகே சார். உங்களுடைய ஜிபே நம்பர் ஏதாவது இருக்கா சார்? இதே நம்பரா இல்ல ஜிபே நம்பர் தனியா இருக்கா சார்? வாட்ஸ்அப் வந்து ஜிபே கொடுக்குறேன். அங்க உங்க மெயில் ஐடி கொடுங்க, நானும் 5 மினிட்ஸ்ல உங்களுக்கு டேட்டா அனுப்பிச்சுறேன். தங்கள் கல்லூரிகளில் மாணவ மாணவிகளின் சேர்க்கையை அதிகரிக்க விரும்பும் நிறுவனங்கள் திருடப்பட்ட தரவுகளை விலை கொடுத்து வாங்குவதாக கூறப்படுகிறது. இமிஸ் தளத்தை பராமரிக்கும் நபர்கள் துணையுடன் தனியார் கலை அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பள்ளி மாணவர்கள் விவரங்களை திருடி விற்பனை செய்வது குறித்த நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் கள ஆய்வின் அடிப்படையில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க கோரி அனைவருக்கும் கல்வி திட்ட மாவட்ட கல்வி அலுவலர் புண்ணியகோடி சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அதன்படி நுங்கம்பாக்கம் காவல் நிலைய தனிப்படை போலீசார் விசாரணையை தொடங்கினர். இதனிடையே மாணவர்கள் விவரங்களை திருடி விற்பனை செய்த கும்பல் குறித்த விசாரணையை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைமுக்கு மாற்றம் செய்து சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு மதுக்கடையை கூட மூடவில்லை என கூறினார். 2026 பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் கூட்டணி ஆட்சி, அதற்கேற்ப வியூகங்களை 2024 நாடாளுமன்ற தேர்தல் அமைக்கும். சார், இப்போ திமுக வந்து பிரசாத் கிஷோர் மாதிரி வச்சு பண்ணாங்க தேர்தல், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு 2026 ஏதாவது ஐடியா இருக்கு? எங்ககிட்டலாம் பணம் இல்லை. அந்த மாதிரி 5000 பேரை திரட்டிக் கொண்டு பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்திற்கு செல்ல உள்ளதாக ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட கதிரவன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவர் எந்த விளக்கமும் கேட்கப்படாமல் பதவியிலிருந்து தாம் நீக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தலைவரை கூட்டு வந்து அமிர்த விழான் என்று கடல்லையே கிட்டத்தட்ட மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்திருக்கேன். ஒரு 5 நிகழ்ச்சி, ஒரு பிரம்மாண்டமா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய தொகையை செலவழித்து இந்த இயக்கத்திற்காக நம்ம பாடுபட்டோம். அங்கே தலைமை பொதுச் செயலாளர், அமைப்பு பொதுச் செயலாளர் திடீரென்று தொலைபேசியில் அழைத்து ராமநாதபுரம் கலைக்கப்படுகிறது என்று சொன்னார். எதற்காக கலைக்கப்படுகிறது, நல்லா பணி போகிறது என்று சொன்னேன். அதற்கு அவர் சில காரணங்களை சொன்னார். அதற்காக வருகிற ஒரு தேதி கேட்டிருக்கேன், அவர் தேதி தாரேன்னு சொல்லியிருக்காரு. இங்கேருந்து ஒரு 5000 பேர், கிட்டத்தட்ட 500 பஸ்ஸு வேனு, ஒவ்வொரு ஒன்றியத்தில் 23 மண்டல் இருக்கு. 23 மண்டல்ல இருந்து ஒன்றிய நிர்வாகிகள் 300க்கு மேற்பட்ட நிர்வாகிகளை போட்டிருக்கேன். எல்லோரையும் அழைத்து கமலாலயத்தில் போய் அங்கே கேட்கணும்னு நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். அதிமுகவில் 1,00,000 பழனிசாமிகள் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில் அதிமுகவில் 1,00,000 துரோகிகள் இருப்பதாக அவரே ஒப்புக்கொண்டுள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். 1,00,000 துரோகிகள் இருக்காரு, அவங்களே ஒத்துக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க ஒத்துக்கிட்டது சரிதான். வெறியால ஒரு சிலரோட சுயநலத்தால அம்மாவுடைய இயக்கம் தொடர்ந்து பலவீனமாயிட்டு இருக்கு. அதை மீண்டும் உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மீட்டெடுப்போம். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்தி தொகுப்பில் மீண்டும் இணைவோம். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்கும் மசோதாவை 2வது முறையாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைத்துள்ள நிலையில் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த துப்பாக்கி தொழிற்சாலை தொழிலாளியும் கூலி தொழிலாளியும் அடுத்தடுத்து தற்கொலை செய்துள்ளனர். ஆன்லைன் ரம்மியால் பணத்தை இழந்து தவித்த இவர்கள் தற்கொலை செய்து குடும்பத்தையும் தவிக்க விட்டுள்ளனர். இரு தற்கொலைகளின் விவரம் என்ன? திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த சவேரியார்புரத்தைச் சேர்ந்த வில்சன்
வடை பஜ்ஜி மாஸ்டராக வேலை பார்த்து வந்தார். ஆன்லைன் ரம்மி விளையாடி வந்த வில்சன் அதில் ரூபாய் 4 லட்சம் வரை இழந்து இருக்கிறார். ஆன்லைன் ரம்மி விளையாட வேண்டாம் என குடும்பத்தினர் கண்டித்தும் வில்சன் கேட்கவில்லை. இந்நிலையில் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததால் மனைவியையும் குழந்தையையும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார் வில்சன். வீட்டில் தனியாக இருந்த வில்சன் ஆன்லைன் ரம்மியில் ரூபாய் 4 லட்சத்தை இழந்ததை நினைத்து மனவேதனை அடைந்து தூக்கு போட்டுக் கொண்டார். குடும்பத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தும் சிகிச்சை பலனின்றி வில்சன் உயிரிழந்து விட்டார். ஆன்லைன் ரம்மி விளையாடிய போது ஏற்பட்ட கடனை அடைக்க முடியாததால் மிகுந்த மனவேதனைக்கு ஆளான அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடைந்தொல்ல நம்ம சீட்டு சூதாட்டம் விளையாண்டா அப்படி 2 பிள்ளைகளை வச்சு கஷ்டப்பட்டேன். எங்கள் வீட்டிலே தான் இருந்தாங்க. அந்த பையன் பிறந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் தான். இப்போ அவங்க வீட்டுக்கு போய் 4 நாளுக்கு ஆகுது. 4 நாளுக்குள்ளே இது மாதிரி செஞ்சுருக்காங்க. அது எது நல்லன்னு தெரியலங்க சார். பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னால் தான் நாங்கள் பார்த்தோம். இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. உங்கள் பக்கத்தில் வரவங்க சொன்னாங்க இது மாதிரி உங்கள் மருமையை தூக்கி போட்டுக்கிட்டா இருந்ததும் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனோம். இறந்த வில்சனுக்கு மெர்சிராணி என்ற மனைவியும் 2.5 வயதில் ஆண் குழந்தையும் 1 மாதமே ஆன பெண் குழந்தையும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆன்லைன்ல விளையாண்டு நாங்க சொல்ல கேட்காம விளையாண்டு ஏகப்பட்ட கடன் ஆயிருச்சு. 2 பிள்ளைய பிறந்து தூக்கு படிக்கிற அந்த பிள்ளைக்கு நாங்க என்ன பண்றது தெரியல. தயவு செஞ்சு என் பிள்ளைக்கு ஏதாவது என் தங்கச்சிக்கு பண்ணி கொடுங்க. ஏகப்பட்ட கடன் ஆயிருச்சு. 2 லட்சத்துக்கு மேல. பொம்பளை பிள்ளை பிறந்து 1 மாசம் கூட ஆகல. ஜிஹெச்ல தான் பிறந்துச்சு. ஏகப்பட்ட கடை 2 லட்சத்துக்கு மேல கடை. களத்துல தாலி கூட இல்லை. எல்லாத்தையும் இப்படியும் கொண்டு வச்சேன் விளையாண்டு ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டேன். ஏதாவது தயவு செஞ்சு என் தங்கச்சிக்கு ஏதாவது கவர்மெண்ட்ல இருந்து பண்ணி கொடுங்க. இந்த கை குழந்தை உடம்பு சரியில்லாம இருக்கும் பொழுது என் குழந்தை என்ன பண்ணிட்டாங்க, இந்த குழந்தைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டாங்க மணியாமி நாளோட. இந்த பையன் வீட்டில் யாருமே இல்லை. இந்த பையன் எப்படி எதுக்காக எப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல. கடைசியில் ஊதி பிடிச்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ செல்ல கேம் இருக்கான். அந்த கேம் விளையாண்டதுல தான் இடுப்பில் இருக்க பெல்ட் அவுத்து தான் தூக்கு போட்டிருக்காப்ல. இதே போல கடந்த சனிக்கிழமை திருச்சி திருவெரும்பூரில் ஆன்லைன் விளையாட்டில் ரூபாய் 14 லட்சம் இழந்த துப்பாக்கி தொழிற்சாலை ஊழியர் தூக்க மாத்திரைகள் தின்று தற்கொலை செய்து கொண்டார். சில நாட்களுக்கு முன்பு திருச்சி மணப்பாறையில் ஆன்லைன் ரம்மியால் பணத்தை இழந்த இளைஞர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். திருச்சி மாவட்டத்தில் ஆன்லைன் ரம்மியால் அடுத்தடுத்து 4 பேர் தற்கொலை செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. மாத கடைசியில் பணத்தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்ப்பது எப்படி? இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், ஆனாலும் மாச கடைசியில கடன் வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து தப்பிக்க ஒரு வழியும் இருக்கு. அதுதான் 50-20-30 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாசம் ஒருவர் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். அவருடைய அத்தியாவசிய செலவுகள், அதாவது வீட்டு வாடகை, உணவு, உடை, இந்த மாதிரியான செலவுகள், இல்ல வீட்டு கடன் வாங்கியிருந்தா அந்த வீட்டு கடன் தவணை எல்லாமே சேர்த்து அவருடைய சம்பளத்துல 50% மேல போகக்கூடாது. அதாவது அதிகபட்சம் 25,000 ரூபாய் வரைக்கும் செலவு செய்யலாம். அடுத்தது நமக்கு விருப்பமான குறுகிய கால தேவைகளை நிறைவேற்றிக்க ஒரு 10,000 ரூபாய், அதாவது 20% தொகையை நீங்க செலவிடலாம். சுற்றுலா, சொந்த காருக்கான இஎம்ஐ, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த 20% நீங்க செலவிடலாம். மீதம் இருக்கக்கூடிய 15,000 ரூபாய், அதாவது 30% கண்டிப்பா சேமிக்கணும், இன்வெஸ்ட் பண்ண பாருங்க. இப்படி செலவுகளை பிரிச்சு செய்ய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கையில எப்பயுமே பணம் இருக்கும். தேவையில்லாம கடன் வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்காது. இந்த 30% தொகை அப்படிங்கிறது பிள்ளைகளோட உயர்கல்வி, கல்யாணம் மாதிரியான லாங் டேர்முக்கு தேவை அப்படிங்கிற ஒரு ரூலை நீங்க செட் பண்ணி அதுல இருந்து பணத்தை அடிக்கடி எடுக்கிறத நிறுத்துங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு சேஞ்ச் தெரியும். தொடர்ந்து செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். திருமலை தேவஸ்தானத்திற்கு 3,29 லட்சம் ரூபாய்க்கு ரிசர்வ் வங்கி அபராதம் விதித்துள்ளது. பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய 30 கோடி ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு பணத்தை வங்கியில் செலுத்துவதற்கு போதிய விளக்கத்தை ஆர்பிஐ கேட்டுள்ளது. அதற்கு 3 ஆண்டுகளாகியும் திருமலை தேவஸ்தானம் உரிய விளக்கம் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் 30 கோடி ரூபாய் தொகையை வங்கிகளில் டெபாசிட் செய்ய ஆர்பிஐ அனுமதி மறுத்து வந்தது. இந்த நிலையில் உரிய விளக்கம் அளிக்கவில்லை என்று கூறி திருப்பதி தேவஸ்தானத்திற்கு 3,29 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து
RBI நடவடிக்கை எடுத்துள்ளது. இதுகுறித்து தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் சுப்பாரெட்டியிடம் கேட்டதற்கு ரிசர்வ் வங்கியுடன் பேசி தீர்வு காணப்படும் என கூறினார். நடிகர் அஜித்குமார் தந்தை மறைவுக்கு நடிகர்கள் சூர்யா, கார்த்தி ஆகியோர் நேரில் சென்று ஆறுதல் கூறினர். பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டிருந்த அஜித்குமாரின் தந்தை சுப்பிரமணியம் கடந்த வெள்ளிக்கிழமை காலமானார். இவரது மறைவுக்கு அரசியல் தலைவர்கள், திரைத்துறையினர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். இந்த நிலையில் நடிகர் சூர்யா, அவரது சகோதரர் கார்த்தி ஆகியோர் ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள இல்லத்திற்கு சென்று அஜித் மற்றும் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். மத்திய பிரதேசத்தில் பந்தாவ்கர் புலிகள் சரணாலயத்தில் மான்களை விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கண்ணா தேசிய பூங்காவில் இருந்து கொண்டுவரப்பட்ட 19 மான்கள் முதல் கட்டமாக விடுவிக்கப்பட்டன. பந்தாவ்கர் புலிகள் சரணாலயத்துக்கு 100 மான்களை எடுத்துச் சென்று விடுவிக்க மத்திய அரசு அண்மையில் ஒப்புதல் அளித்தது. இதன் முதற்கட்டமாக 50 மான்கள் இந்த ஆண்டு விடுவிக்கப்படுகின்றன. ஞாயிற்றுக்கிழமை நடந்த நிகழ்ச்சியில் 11 ஆண் மான்கள், 8 பெண் மான்கள் விடுவிக்கப்பட்டன. வாகனங்களின் கதவுகள் திறக்கப்பட்டதும் மான்கள் துள்ளி குதித்து வனப்பகுதிக்குள் சென்றன. மியான்மரில் ராணுவ தினத்தையொட்டி வண்ணமயமான அணிவகுப்பு மரியாதை நடத்தப்பட்டது. தலைநகர் நைபியிதோவில் நடந்த அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பீரங்கிகள், விமானப்படை விமானங்களும் காலாட்படையினரின் மிடுக்கான அணிவகுப்புகளும் நடத்தப்பட்டன. இந்த அணிவகுப்பு மரியாதையை அந்நாட்டு ராணுவ ஜெனரல் மின்னாங் ஹாயிங் ஏற்றுக்கொண்டார். அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக செர்ரி பூக்கள் பூத்து குலுங்க தொடங்கி உள்ளன. இளம் சிவப்பு நிறத்தில் போர்வை போர்த்தியது போன்று அடர்ந்து மலர்ந்திருக்கக்கூடிய செர்ரி பூக்களின் அழகை டைடல் பேசின் ஆற்றில் படகு சவாரி செய்தபடி ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். 1912ஆம் ஆண்டு அமெரிக்கா ஜப்பான் உறவை மேம்படுத்தும் வகையில் டோக்கியோவில் இருந்து 3000க்கும் மேற்பட்ட இந்த செர்ரி மரங்கள் செடிகளாக வாஷிங்டனுக்கு கொண்டு வரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது சொல்லதிகாரம்.